நேரா பார்த்து பேசுமா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கீர்த்தனா. நான் செங்கல்பட்டுல இருந்து வரேன். நான் சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படித்தேன். நான் 12th 582 மார்க் வாங்கியிருக்கேன். இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். என்னை விட எங்க டாடி மம்மி தான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடைச்சதில்ல. என்னால இந்த பெருமை கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் நீட் பத்தி பேசினாரு. அதனால நானும் பாதிச்சிருக்கேன். எங்க அக்காவுக்கும் டாக்டர் ஆகணும் பெரிய கனவு. அவ நீட்ல பாஸ் ஆனா, ஆனா ஜஸ்ட் அவளுக்கு கவர்மெண்ட்ல கிடைக்கல. அதனால அவள் படிக்க முடியாம இப்ப நர்சிங் படிக்கிறா. எங்க அப்பாவுக்கு வந்து என்ன பிளாக் கோட்ல பாக்கணும், என் அக்கா ஒயிட் கோட்ல பாக்கணும்னு ஆசை. நான் லாயர், எனக்கு கிடைச்சது காலேஜ். எனக்கு வந்து பிளாக் கோட் இருக்கு. ஆனா எங்க அக்காவுக்கு கண்டிப்பா அவரு நெக்ஸ்ட் எங்களுக்காக அவர் வந்தாருன்னா, முதல்வரா வந்தாருன்னா, நான் எங்க அக்காவை ஒயிட் கோட்ல பார்க்க முடியும். அந்த ஆசை எங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கு. நான் வந்து அவருக்கு ரோஸ் கொடுத்த போது அவரும் குளிர்ச்சி முட்டி போட்டு ரோஸ் வாங்கி லவ் யூ டூ சொன்னாரு. என் லைஃப்ல அதை மறக்கவே மாட்டேன். அந்த லவ் யூ எப்பயுமே ஹார்ட்ஃபுல்லா இருக்கும். நிஜமாவே அவர் வந்து வீட்டுலாம் எடுத்துட்டாருன்னா முதல்வர் வந்து எங்களை மாதிரி ஏழை ஆளுங்களுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்க வந்து செப்பல் தைக்கிற வேலை தான் செய்யறோம். ஆனா எங்க பொண்ணு போன வருஷம் எழுதுனால நீட் மார்க் கொஞ்சம் கம்மியாயிட்டனால 12th மார்க் எடுத்து ஆனாலும் கிடைக்காம ஃபீஸ் கட்ட முடியலன்னு கிடைக்கலன்னு நாங்க விட்டுட்டோம். அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் வந்து கவர்மெண்ட் காலேஜ், செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜ் மெரிட்ல கிடைச்சிச்சு. ஆனா ஒண்ணு பணம் இல்ல, அது ஒண்ணுதான். நீட்டால தான் எங்களுக்கு தடையாச்சு. அந்த பிரச்சனை நீட்டை எடுத்துறாருன்னா அண்ணன் முதல்வரா வந்து கண்டிப்பா எங்களை மாதிரி ஏழை பசங்க எல்லாருமே ஒயிட் கோட் போடுவாங்க. அது நான் சத்தியம் பண்ணி நான் சொல்றேன். இவ்வளவு தூரம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வாக்கு நான் என்னைக்குமே நம்புறேன். கண்டிப்பா அவர் செய்வாரு என் நம்பிக்கை. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹலோ, என் பேர் சுபிக்ஷா. நாங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மறைமலை நகர்ல இருந்து இங்க வந்திருக்கோம். சீரியஸா ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். லைக் ஃபர்ஸ்ட் நாங்க தான் போவோம் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் உட்காந்தோம், திடீர்னு சுபிக்ஷா ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அது செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் வந்து நெக்ஸ்ட் வர ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அண்ட் ட்ரக்ஸ் இல்லாத மாநிலமா அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொண்டுட்டு வருவாங்க அப்படின்ற ஹோப் வச்சுட்டு வந்தோம். நீட் பத்தி நாங்க அந்த சைடு கார்னர்ல இருந்தோம், அவ்வளவா எங்களுக்கு கேட்கல. My information in English or okay. என் பேர் சந்தியா. நான் 583 மார்க் வாங்கினது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல இருந்து வந்திருக்கேன். நான் ரத்தனமங்கலம் சென்னையில இருந்தா வந்திருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து விஜய் சாரை பார்க்கணும், மீட் பண்ணணும், பேசணும்னு ஆசையா இருக்கும். இந்த வழிவா வந்து நிறைவேறும் நான் நினைச்சு கூட பார்க்கல. போன வருஷமே இதுக்காகவே எய்ம் பண்ணி படிச்சேன். கண்டிப்பா இனிமேல் ஃபங்க்ஷன் வைப்பாங்க, நம்மளை கூப்பிடுவாங்கன்னு எய்ம் பண்ணி தான் படிச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. அவர் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்ன சார்? ஆமா சார், எனக்கு ரொம்ப அவரை பார்க்கணும்னு ஆசை. பாப்பா நல்லா படிச்சா, பாப்பா மூலியமா தான் அவரை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது எனக்கு. அவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சர்ப்ரைஸா தான் இருந்தது. புரியல. அதுவும் கரெக்டான அவர் நீட் இஷ்யூ தான் இப்ப போயிட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவரும் கரெக்டான சிச்சுவேஷன்ல சொல்லியிருக்காரு. அது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு.